நான் கிருஷ பாத்துட்டோன்னே கேட்ட ஃபர்ஸ்ட் கேள்விதான், உங்க வயசு என்ன அப்படின்னு கேட்டேன். ஃபர்ஸ்ட் அதான் கேட்டேன். அவரு என்னோட 2 வயசு பெரியவர். அவர் ஏஜ் அப்போ என்ன லைக் 30. சோ அவன் இமீடியட்டா நான் எங்க அம்மா பார்த்து பாருங்க 2 வயசு பெரியவர் அப்படின்னு. உடனே சரி பார்க்க சின்ன பையனா இருக்கான்னு சொன்னேன் அப்படின்னா. இன்னை வரைக்கும் அந்த உலகம் வந்து நான் வந்து ஒரு சின்ன பையனை கல்யாணம் பண்ணிருக்கேன்னு நினைச்சிருக்கேன். கிடையாது. ப்ளீஸ் மக்களே, அவர் என்னோட 2 வயசு பெரியவர். தயவு செஞ்சு நம்மளுக்கு எல்லாம் தான் தெரியும், எனக்கு அது புரியாது. ஏன்னா இன்னும் எளிமையா இருக்கும். அவன் அவரு ஒல்லியா ஸ்லிம் கேட்டா சொல்லலாம், அக்கா நான் வந்து 18 வயசு. உங்ககிட்ட 18ன்னு சொன்னாங்க. நான் ஆல்வேஸ் ஸ்வீட் 680 16 தான் சொன்னான். சரி ஏன்டா இப்படி இருக்க நீ எப்படின்னா, அப்படிதான் இருக்கணும் பாருங்க, நான் இப்படி போனா அப்படின்னா சங்கீதாக்கு நான் ஈக்குவலா நிக்க வேண்டாம், அப்படி அழகா நிக்க வேண்டாம். மீனா 40 இதெல்லாம் தான் பேச்சு நடந்துட்டு இருந்தது. சங்கீதா ஃபுல்லா இதுதான் பேசிட்டு இருந்தது. யார் சொன்னது? லவ் நான் தான் சொன்னேன். நான் லைஃப்ல வந்து இது வரைக்கும் யார்கிட்டயும் போய் ஐ லவ் யூ சொன்னது கிடையாது. பார்த்து யாரும் லவ் பண்ண மாட்டேன், நீதான் ரவுடி ஆச்சே. இல்லக்கா நிறைய பேர் லவ் பண்ணாங்க, ஆனா யாருமே சொல்லல. யாருமே சொல்ல. அப்புறம் வந்து சொன்னாங்க, நான் சொன்னேன் இப்ப எதுக்கு வந்து சொல்ற அப்படின்னா, ஐயோ அப்பெல்லாம் ரொம்ப பயம்டி நீனா அப்படிம்பாங்க. ஓ அப்படியா, சொல்லிருக்கலாம் அப்படின்னு. நீ என்ன சொல்ல வர அப்படிம்பாங்க. சும்மா கதை அடிக்கிறேங்க அப்போடா அப்படின்னு சொல்லி. எப்படி ரியாக்ஷன் இருந்தது கிருஷ்ண நீ சொன்ன உடனே? உடனே ஓகே சொல்லிட்டாரா? No, he was like கொஞ்சம் ஓவர் ஆக்ட் பண்ணுவார். We just went out for a date, and we liked each other. So Nasana, I think I kind of like you. We'll take it forward and see, because we were not kids. Yeah, correct. I was almost 28 and he was 30. So we thought we'll give it some time. We'll see how it works. If it works, we'll see. Abdinna. Okay, abdin solittu. We went around for some time. We liked each other. 3rd month we got engaged. 8th month we were married. நான் இன்னமும் யோசிப்பேன், நம்ம லைஃப்ல கரெக்டான டிசிஷன் எடுத்தோமா இல்ல தப்பா எடுத்துட்டோமா இன்னமும் யோசிப்பேன். நான் பாப்பேன், நீ நல்லவனா கெட்டவனா. அவரே பார்த்து தெரியல. அவருக்கு நான் ஒரு அவார்ட் பிரசன்ட் பண்ணேன்க்கா, விஜய் அவார்ட்ஸ்ல பெஸ்ட் சிங்கர் அவரு. ஸோ எனக்கு அது வரைக்கும் சிங்கர்ஸ் பத்திலாம் ஒண்ணுமே தெரியல. நம்மளுக்கு தெரிஞ்சதெல்லாம் எஸ்பிபி அங்கிள், மனோன்னு, எஸ் ஜானகி அம்மா, பி சுசீலா அம்மா, சித்ரா அம்மா, இவ்வளவுதான் நம்மளுக்கு தெரிஞ்ச சிங்கர்ஸ். திடீர்னு ஏதோ பேப்பர் பார்த்தேன், நான் தான் கிரிஷ் அப்படின்னு சொன்னேன். யாரா அப்படின்னு இப்படி பார்த்துன்னா ஒருத்தர் பயங்கர ஹேண்ட்ஸமா அப்படின்னு வந்தான். நானே அப்படின்னு என் பக்கத்துல ஜீவா, யார்ப்பா இது அப்படின்னு. தெரியலங்க, ஏதோ புதுசா இருக்கு அப்படின்னாரு. ஸோ ஐ கேவ் த அவார்ட். அண்ட் அன்னைக்கு ஈவினிங்கே we met for dinner. We had common friends. We met each other for dinner. அந்த டின்னர்ல வந்துட்டு ரொம்ப நல்லவர் மாதிரி நடிச்சிட்டாரு. எனக்கு அப்பவே நான் கொஞ்சம் நோட் பண்ணிக்கணும், நம்மளுக்கு அறிவு கம்மின்றதுனால அதை அவார்டு கொடுக்க போய் லைஃப்ல அவார்டா வந்துட்டாரு. இல்ல அது டக்குன்னு எவ்ரிதிங் ஹேப்பன் சோ குவிக்லி. பிகாஸ் அப்பதான் கல்யாணத்துக்கு பாத்துட்டு இருந்தப்போ அமையவே இல்லை. ஒரு 2 இயர்ஸா அம்மா பாத்துட்டு இருந்தாங்க, அமையல. அப்ப நான் அம்மா கிட்ட சொன்னேன், எனக்கு இந்த மாதிரி ஒரு பையனை பாருங்க, எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னப்போ, இல்ல ரொம்ப சின்ன பையனா இருக்கானே அப்படின்னு சொன்னாங்க அம்மா. சரி இப்படியே ஏதாவது காரணம் சொல்லாதீங்க அப்படி. I'll thank him for giving such a beautiful child. It's like that. And I'll thank him because for one more very very important character na எனக்கு மன்னிக்க தெரியாது. எனக்கு ஏதாவதுன்னா நான் ரொம்ப இது வேண்டாம் அப்படின்னா இது வேண்டாம் அப்படின்னு. He taught me to forgive and forget. அதுல forgiving வந்துச்சு, forget வரல. I forgive, போனா போட்டோம் அப்படின்னு விட்டுறோம். ஆனா மறக்க மாட்டேன். It will be very strong. ஏன்னா எனக்கு வந்து நான் எங்க யார்கிட்ட பழகுனாலும் இப்படி நெஞ்சை கிழிச்சிட்டு இப்படிதான் பழகுவேன் நான். ஸோ திஸ் இஸ் மீ. அந்த ட்ரஸ்ட் ஒன்ஸ் பிரேக் ஆயிடுச்சுன்னா என்னால் மறுபடியும் அதே ட்ரஸ்ட் லெவலோட அவங்க கிட்ட போக முடியாது. அந்த ஒரு விஷயம் வந்து எனக்கு கிருஷ் வந்து கொஞ்சம் என்ன காம் டவுன் பண்ணியிருக்காரு. இட்ஸ் ஓகே, யூ ஹேவ் டு கிவ் பீப்புள் சான்ஸ். கரெக்ட். அதான் அவரு சொல்லுவாரு, எனக்கு இவ்வளோ சான்ஸ் கொடுக்கறதில்ல, மற்றவங்களுக்கும் கொடு அப்படின்னு சொல்லிட்டு. சம்வேர் ஐ லேர்ன்ட் தட்.